அன்பான உள்ளங்களுக்கு அம்மாவின் அன்பு வணக்கங்கள். அன்பு ஒன்றே அனாதை சேனல்லேருந்து அம்மா உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, பெண்கள் வீட்டில் கடைப்பிடிக்க வேண்டிய சில முக்கியமான குறிப்புகள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சமையல் அறையில் பெண்கள் இந்த விஷயங்களை பின்பற்றி வந்தாலே போதும், வீட்டில் மகாலட்சுமி நிரந்தரமாக தங்கிவிடுவாள். ஒரு வீட்டின் மகாலட்சுமி அம்சம் கொண்டவள்தான் பெண். வீட்டில் இருக்கும் பெண்கள் மன நிம்மதியோடு நோய் நொடி இல்லாமல் சந்தோஷமாக இருந்தாலே போதும், அந்த வீட்டில் இருக்கும் மற்றவர்களுக்கு லக்ஷ்மி கடாட்சியமும் சுபிக்ஷமும் நிறைவாக கிடைக்கும். அந்த வீடும் கோவிலாக இருக்கும். பெண்களுடைய மனக்குழப்பம், மன நிம்மதி இல்லாமல் எப்பொழுதும் சஞ்சலத்தோடு இருக்கும் பட்சத்தில் அந்த வீட்டில் இருக்கும் மற்றவர்களுக்கும் தொடர் பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். பெண்கள் என்றாலே அவர்கள் அதிக நேரம் இருப்பது சமையல் அறையில்தான். சமையல் அறையில் என்னென்ன விஷயங்களை சரியான முறையில் பின்பற்றி வந்தால் அந்த வீட்டில் நேர்மறை ஆற்றல் அதிகரித்து லக்ஷ்மி கடாட்சியம் நிறைந்திருக்கும் என்பதை பற்றிய சில சாஸ்திர ரீதியான குறிப்புகளை தான் இந்த பதிவின் மூலம் நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம். சமையல் அறையில் கூடுமானவரை பெண்கள் இரும்பு பாத்திரத்தை சமைப்பதற்கு பயன்படுத்த வேண்டும். இரும்பு தோசைக்கல், இரும்பு கடாய், இரும்பு சட்டி போன்ற பாத்திரங்களில் தினந்தோறும் சமைக்கும் பழக்கத்தை கொண்டு வரும்போது உங்களுடைய வீட்டில் நேர்மறையாற்றல் அதிகரிக்கப்பட்டு உடல் ஆரோக்கியத்தில் இருக்கும் குறைபாடுகள் நீங்கி மன நிம்மதி கிடைக்கும் என்று சொல்லப்பட்டுள்ளது. அதே போல முடிந்தவரை பிளாஸ்டிக் டப்பாக்களை சமையலறையில் பயன்படுத்தும் வழக்கத்தை குறைத்து கொள்ள வேண்டும். சமையலறையில் குளிர்சாதன பெட்டியை வைக்க வேண்டாம். சமையலறை பக்கத்திலோ அல்லது டைனிங் ஹாலில் குளிர்சாதன பெட்டியை வைப்பது சாஸ்திர ரீதியாக நல்லது. இதே போல ஒரு வீட்டின் தென்கிழக்கு மூலை எப்பொழுதுமே சுத்தமாக இருக்க வேண்டும். வீட்டின் தென்கிழக்கு மூலை அசுத்தமாக இருந்தால் அதனுடைய பாதிப்பு அந்த வீட்டில் இருக்கும் பெண்களையே சேரும். பெண்களின் மனதும் உடல் நிலையும் பாதிக்கப்பட்டால் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அனைவரின் முன்னேற்றமும் தடைப்படும். வீட்டில் கஷ்டங்கள் வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் உள்ளது. இதையும் கவனித்து கொள்ளுங்கள். சமையல் அறையில் எப்பொழுதுமே ஒரு அஷ்டலக்ஷ்மியின் திருவுருவப்படம் இருக்கும்படி பார்த்து கொள்வது நல்லது. அந்த அஷ்டலக்ஷ்மி திருவுருவப்படத்திற்கு முன்பு மண் குடுவையில் கல் உப்பு வைத்து அந்த கல் உப்பை சமைப்பதற்கு பயன்படுத்தி வந்தால் வீட்டில் லக்ஷ்மி கடாட்சியம் நிறைந்து இருக்கும் என்று சொல்லப்பட்டுள்ளது. இது மட்டும் அல்லாமல் ஒரு சமையலறை என்றால் அந்த சமையலறையில் கட்டாயமாக ஊறுகாய் நிரம்ப இருக்க வேண்டும். அஞ்சரை பெட்டியில் வெந்தயம், பட்டை, கிராம்பு, கடுகு, மஞ்சத்தூள் இப்படி எல்லாமே நிரப்பப்பட்டு இருக்க வேண்டும். இவை அனைத்துமே லக்ஷ்மி கடாட்சியம் நிலைத்திருப்பதற்காக சாஸ்திர ரீதியாக நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள குறிப்புகள். மேலே சொன்ன விஷயங்களை மட்டும் பின்பற்றிவிட்டு எங்களுடைய வீட்டில் லக்ஷ்மி கடாட்சியம் நிலைக்கவில்லை, வறுமை இருக்கத்தான் செய்கிறது, மன நிம்மதி கிடைக்கவில்லை என்று சொல்லக்கூடாது. அதோடு சேர்த்து வீட்டில் இருக்கும் பெண்கள் காலையில் எழுந்தவுடன் சுத்தபத்தமாக குளித்து வீட்டையும் சுத்தம் செய்து பூஜை அறையில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்து வர வேண்டும். மனசு சுத்தத்தோடு சேர்ந்த உடல் சுத்தமும் நிறைவான இறை வழிபாடும் இருந்தால் மேலே சொன்ன மாற்றங்கள் உங்களுக்கு நிச்சயமாக கைமேல் பலனை கொடுக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு. நன்றி, வணக்கம்.